ஒரு ஆண் குழந்தை சார். டேட் ஆஃப் பர்த் 21/6/2023. அப்பா பேரு ஜோதிலிங்கம், THI. அம்மா பேரு சத்யா. இவங்க ஒரு ஷார்ட் நேம், சின்ன பேரா கேட்டிருக்காங்க. ஷார்ட் நேம். ஆமா சார். நிறைய பேர் இப்போ புதுசாக கிளம்பிட்டாங்க. ஒரு அழகான பேர் நம்ம தப்பில்லை. ஆதியா, ரியா, ஜியா, லயா, இப்படி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி வேணும்னா பேரை பிரிக்க முடியாதுல்ல. அப்போ லயான்னு வச்சா லயான்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டோம். இப்போ லயான்னு கூப்பிடுவோம். லயானா பாதி பேர் தான். MS விஸ்வநாதன், AR ரஹ்மான், KR விஜயா, இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்சியலோட சொல்கிறோம். அப்போ நம்ம குழந்தைகள் அப்படி சொல்கிறோமா? சொல்கிறதில்ல. அப்போ இன்சியலில் விட்டு சொன்னால் அது பாதி பேர் தான். முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஷார்ட்டான நேம் அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறோம்? அந்த வைப்ரேஷன் பார்ப்போம். இது கூட குரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 26 பிறந்த குழந்தைக்கு நம்ம ஷார்ட் நேம் வச்சோம்னா தப்பாயிடும். அப்போ அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வைக்கணும். ஆண் குழந்தையா? ஆமாங்க சார். ஸோ ஜோதிலிங்கம் அண்ட் சத்யா, உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் அதுக்கு வந்து பண்டிட்ஜி ஒரு தெளிவான அழகான விளக்கம் கொடுத்தாங்க. எஸ், எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய குழந்தையுடைய ஃப்யூச்சர் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ உங்கள் குழந்தைக்கான பேர் என்னன்னு பார்க்கலாம். JS அகன். அகன் இதுதான் ஷார்ட் நேம். அவங்க JS போட்டுக்கணும். JS என்னன்னா அற்புதமான பேர். இந்த அகன்கிறது சூரியன். சூரியன் வந்து உடல் பலம், நல்ல அறிவாற்றல், எதுலேயுமே நம்பர் 1 இருக்கிறது, கல்வியில் சிறப்பு, இதெல்லாம் அவர் கொடுத்துக்கிறார். குரு வந்து தலைமை பதவி, தாய் தந்தையருக்கு நன்மை, தாயின் மூலம் தந்தையின் மூலம் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம், இதை குரு கொடுத்துக்கிறார். ஞானகாரகன் கேது, சயின்டிஸ்ட் மாதிரி 7, ஞானத்தை அள்ளி கொடுப்பவன், அறிவை ஆள்பவன் கேது, ஞானத்தை கொடுப்பவன் கேது. மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை, மனதிற்கு இசைந்த வாரிசுகள் பிறப்பதில்லை. 7. இப்போ அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை தான் நம்ம இங்கே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். இதுதான் பேர். ஒரு குழந்தை அழகாக வளர்ந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி 50 ஆண்டு காலமாக இந்த பேர் வச்சுட்டு எந்த துறைகளில் நம்ம பார்த்தாலும் நம்ம பேர் வச்ச குழந்தைகள் நம்பர் 1 இருக்கும். அது ஒரு சூப்பர் சிங்கராகட்டும், மற்ற விஷயங்களில் பங்கெடுக்கட்டும், IAS ஆகட்டும், நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகட்டும், பல விதத்தில் சாதனையாளர் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், நான் வச்ச பேர் அங்கே இருக்கு. பேர் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு நம்ம வச்ச பேர். அந்த மாதிரி JS அகன், குஹன் யுகன் அகன். குஹன்னாள் முருகர், அகன்னாள் முருகர், யுகன்னாள் முருகர். அருமையான ஒரு பேர். பிடிச்சிருக்கா? ரொம்ப சார். அண்ட் உங்களோட பேர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தமிழ் ரிலேட்டடாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். ஸோ JS அகன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேம் பண்டிட்ஜி வச்சு கொடுத்துருக்காங்க.